மேடம், கவியரசர் எம்எஸ்வி இந்த ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள். அது ஒரு பக்கம். இந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்துல அவ்வளோ ஒரு பிணக்கம் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. ஸோ அந்த பிணக்கத்தை பற்றி அவங்க நிறைய பாடல்கள் கூட கவியரசர் சார் எழுதியிருக்காரு. எப்படி அவங்களுடைய நட்பு அந்த காலங்களில் இருந்துச்சு? நட்பு அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணமாக இருந்தவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம். இன்னும் அப்படி ஒரு ஆழமான நட்பு. ஸோ நான் இது வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. மாமா வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா வந்து ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிப்பாங்க மாமாவை. அப்படி ஒரு அணைச்சி கொஞ்சிக்குவாங்க. ஸோ மாமா பார்க்குற போதே அவங்கள அறியாமல் ஒரு உற்சாகம் வந்துடும். ஸோ அணைச்ச மாதிரி. ஆமாம், இவர் ஹைட்டுக்கும் அவர் இருந்த ஹைட்டுக்கும் மாமாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிக்குவாங்க. அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாமா வந்து வீட்டுக்கு எப்போதும் ஒரு தடவை வருவாங்க. வரும்போதே எங்கள் அம்மா கிச்சனில் இருந்தாலும் சொல்லுவாங்க, கார் விட்டு மாமா இறங்கி உள்ளே வரும்போதே சொல்லிடுவாங்க, விஸ்வநாதன் வராங்க போல் இருக்கு, வீட்டுக்கு கிச்சன் வரைக்கும் சென்ட் வாசனை வந்துருச்சும்பாங்க. சென்ட் வாசனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இது மாமா வந்துடுவாங்க. மாமாவோட ஒய்ஃபும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸு. அது மாதிரி அப்பா வந்து அப்படி ஒரு பிரியம் ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ரஷ்யா போன அனுபவங்களையும் அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. மாமா வந்து எதுவுமே தெரியாது மாமாவுக்கு, அதாவது ஊர்களை பற்றி தெரியாது, அவரோட இசையமைப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ முதல்ல அவர் வந்து வெளிநாட்டு பயணம்னு நினைக்கிறேன் மாமா அப்பாவோட. ஸோ அங்கே மாமா பண்ணதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைத்தனமாக பண்ண விஷயங்கள் எல்லாமே சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அப்பா சொல்லுவாங்க, இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருந்தவருக்கு அந்த ஊரோட தேசிய கீதத்தை வந்து கொடுத்து இசையமைக்க சொல்லும்போது, அதாவது டக்குன்னு உடனே அதுக்கு ஒரு இது பண்ணி மாமா பாடினாங்களாம். அதாவது சொல்லுவாங்க, ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த இசைன்னு வரும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த இது வந்து பிரபாகம் எடுத்து எப்படி அப்பா கவிதையோ அந்த நேரங்களில் தான் பிரபாகம் எடுக்க முடியும். அது ஆனால் நல்லா ரசித்து லயிச்சு பார்த்துருக்காங்க. விளையாட்டாக ரெண்டு பேரும் கம்போஸ் பண்ண பாடல்கள் நிறைய உண்டு. விளையாட்டாக ரொம்ப பேசிட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அண்ணன்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம், அந்த சூழ்நிலைகளுக்காக அவர் வீட்டில் இருந்து ஏதாவது பாடல்கள் எழுதியிருக்காருங்களா? வீட்டில் பாடல்கள் எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அப்பாவுக்கு மாடியில் ஒரு கம்போசிங் ரூம் இருந்தது அப்பா வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா அவர் சூழ்நிலைகளை பொறுத்து திரும்ப நண்பர்கள்ட்ட சண்டை போட்டால் ஒரு பாட்டு எழுதுவார், ஸோ ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டால் ஒரு பாட்டு எழுதுவார், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு பாட்டு எழுதுவார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு வருத்தத்துலேயே சொல்லலாம். 2-3 இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து அவர் எழுதியிருக்கார், அதை அந்த வீடு வந்து அப்பா இந்த மாதிரி ஏதோ ஜாமீன் கழுத்து போட்டதில் ஏதோ பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்து அமீனா வந்திருக்கான்னு ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தல் பஸ்தீரம் படத்தோட கம்போசிங்கில் இருந்ததாகவும், அப்போ வந்து இது கேட்ட உடனே அப்பாவுக்கு மனசில் வருத்தம், அதே சமயம் அந்த வருத்தத்தையும் காமிச்சிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் எழுதின பாட்டு தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் சிலர் சிரித்து கொண்டே அழுகின்றாருங்கிற மாதிரி ஒரு பாடல். ஆனால் அப்போ வந்து நமக்கு அது தெரியல. அதை பற்றி படிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு அண்ணன்லாம் சொல்லும்போது கேட்டுட்டு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி அப்பா வந்து அப்பாவோட பழக்கங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் ஆனால் ஒரு தீபாவளியும் போது அப்பா ரொம்ப மனசில் வருத்தம். ஏன்னா கையில் பணம் இல்லை. அப்பாவே அது வலம்புரி ஜான் அவர்கள்ட்ட இருந்து போய் சொல்லியிருக்காங்க, ஜனாதிபதி மாதிரி சம்பளம் வாங்கி இந்தியா மாதிரி கடன் வாங்கினவர் அப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பா கிட்ட வந்து கையில் எப்போவுமே நிறைஞ்ச பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வர்றதுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் அத்தனை குடும்பங்களையும் காப்பாற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தீபாவளியும் போது நாங்கள் எல்லோரும் போய் அப்பா கிட்ட எங்களுக்கு துணி வேணும்ப்பா, துணி வேணும்ப்பா, எல்லார் வீட்லையும் ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, பட்டாசு வாங்கிட்டாங்க, நம்ம மட்டும் வாங்கல பண்ணுற போது அப்பாவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சொல்லும்போது நாங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா வந்து மனசில் ரொம்ப வருத்தத்தோடு வாய் விட்டு அழுதுருக்காங்க. ஆனால் அது அப்போ எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தன்னோட சகோதரர் ஏஎல் ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உதவி கேட்டிருக்காங்க, துணி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து மறுத்திருக்கார், பணம் கொடுக்கல. இந்த வருத்தத்தோடு வந்தவருக்கு பழனி படத்தில் பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வருத்தத்தில் எழுதின பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த படத்தில் துணி வாங்கி கொடுத்து அப்பா அழுததை நான் பார்த்தது வந்து இந்த துணி வாங்கி சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடிட்டோம். பட் ரொம்ப நாள் கழித்து அம்மாட்ட நான் கேட்டேன். ஒரு 4-5 சந்தர்ப்பங்கள் அப்பா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அது என்னென்னமான்னு சொல்லும்போது அம்மா வந்து இந்த இன்சிடெண்ட்டை சொன்னாங்க. அம்மா இந்த மாதிரி அப்பாவுக்கு வருத்தமாக இருந்தது, கையில் பணம் இல்லை, அவங்க அண்ணன்ட்ட கேட்கும்போது பணம் கொடுக்க மறுத்துருக்காரு, அதனால் அப்பா வந்து அன்றைக்கி அழுதுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கும் ஒவ்வொரு தீபாவளியும் போது அது பொடுத்து நீ உடுத்தும் போதெல்லாம் அந்த வேதனையான ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். ஆனால் அதே சமயம் அது அப்பா வந்து வருத்தப்பட்டாலும் அன்னைக்கு எங்களுக்கு அது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இதை எழுதி அந்த படம் வந்து அந்த துணிமணியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது இன்றைக்கி நினச்சாலும் என்னால். அவர் வருத்தத்தில் சொன்ன பாடல்கள் சொன்னீங்க, அண்ணன்டா தம்பி இருந்தா, நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடல், நிறைய பல இடங்களில் சொல்லக்கூடிய பாடலும் கூட. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பாடல் எந்த சூழ்நிலைகள்ல எல்லாம் ஒரு மன நிறைவாக இருந்திருக்கு, இல்லை மனதுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு அப்படிங்கிறது? மனசில் வருத்தம் ரொம்ப இருக்கும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 2 வரி
ஒன்று வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடுங்கிற வரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது நான் வந்து இது எப்படி, அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு 4-5 தடவை மனசில் வருத்தோட ராத்திரி சில நேரங்களில் தூக்கம் வராமல் எழுந்து உட்கார்ந்த நாட்கள் உண்டு சில நேரங்களில். அப்போல்லாம் எங்கேருந்து அந்த காற்றுல வரும்போது பாட்டு, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா நம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா அப்படிங்கிற பாடல் வரிகள் வரும். அதில் சின்ன சின்ன துன்பம் எல்லாம் எண்ண கூடுமடா போனதெல்லாம் போட்டுங்கிற மாதிரி ஒரு இது வரும். அப்போ மனசில் வந்து ஒரு அப்பாவே நமக்கு வந்து பதில் சொல்லி தரேன், என்ன விஷயம் நீ ஏன் இதை வச்சு வருத்தப்படுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஆனால் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி சந்தோஷமாக இருந்திருக்கும். இது வந்து எனக்கு ஒரு 4-5 முறை நடந்திருக்கு. அதை நினச்சிக்கும் போது எப்போ இந்த பாடல் குறிப்பாக ஏன் அந்த நேரத்தில், அதுவும் ராத்திரி 12 மணி 1 மணிக்கெலாம் சில நேரங்களில் ஒலிபரப்பாயிருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் அப்பா தான் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட பழகிற போது அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்கள் அப்பா சொல்கிற பாட்டு வந்து எங்களுக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கும் பாரு, இந்த சம்பவம் நடந்தது, இந்த நேரத்தில் வந்து இது கரெக்டாக அந்த பாட்டு வந்தோன்னு அப்போ எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதிரி இதில். நிச்சயமாக அப்பா பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷம், ஒரு சர்ப்ரைஸான விஷயம். மேடம், எம்எஸ்வி கவியரசர் இந்த 2 பேருடைய ட்ராக்கை நம்ம பார்க்குற போது எல்லாமே ஒரு வெற்றி காம்பினேஷன் தான். அதில் கவியரசர் எழுதி எம்எஸ்வி சார் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் ஆக்சுவலாக அப்பாவோட எம்எஸ் இசையமைச்ச பாடல்களே நிறைய ரொம்ப பிடிக்கும். இப்போது அவர் பாடின பாடல்கள் இருந்தாலும் அவர் இசையமைச்ச பாடல்கள் வந்து எனக்கு நிறைய பாடல்கள் நிறைய பிடிக்கும். நிறைய பாடல்கள் நிறைய, அதாவது எல்லாமே பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அப்பாவோட பாடல்கள் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி இவரோட இசையமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய நிறைய பாடல்கள் அதில் இருக்குது. இது தவிர்த்து சினிமா நடிகர், ஏன்னா அவருக்கு காலத்தில் இருந்தவங்க எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நிறைய கலைஞர்களோடு அவர்களுக்கு பாடல் எழுதக்கூடிய அந்த இடத்துல அவர் இருந்தார். ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய நட்புகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் ஒரு வியந்து நானாக நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம், நினச்சிட்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அப்பா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா வந்து ரொம்ப பாசமானவங்க, யார்கிட்டையும் வந்து ஒரு வேஷம் போட்டு பழக தெரியாது, எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா. அதனாலே என்னமோ அவர் யார்கிட்ட பேசினாலும் உடனே அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை நட்பு வட்டாரம். அதுலேயும் குறிப்பாக அந்த நாள் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களாகட்டும், சிவாஜி கணேசன் அவர்களாகட்டும், நிறைய லேடி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு தெரியும் சாவித்திரிமா வந்து 10 மணிக்கு அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான்லாம் வந்து அப்பா நான் சாவித்திரிமாட்ட பேசணும் அப்படின்னா அப்போ பேச சொல்லுவாங்க அப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. தன்னால் என்ன முடியுமோ அத்தனை கலைஞர்களுக்குலேருந்து மற்றவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அப்பா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்தை பற்றி சொன்னீங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல அவர் என்ன மாதிரியான மெனக்கெட்டார்? இப்போ ஆக்சுவலாக படிக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு பழக்கப்பட்டவர். நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு பிள்ளைங்க கம்பல்ஷன் கிடையாது. பெண் குழந்தைங்களான எங்ககிட்ட ஒரு சின்ன இது இருந்தது, அதாவது ரொம்ப வெளியில் அனுப்ப மாட்டாங்க, ஒரு ஷூட்டிங் பார்க்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கம்போசிங் அதாவது சினிமா வாழ்க்கை வேறு, வீட்டு குடும்ப வாழ்க்கை வேறுங்கிறதுனால பெண் குழந்தைங்களை வேறுபடுத்தி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வந்து ரொம்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் வளர்ந்தோம், கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஆனால் அதே ஆண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுதந்திரமும் கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட உட்காந்து ஃப்ரீயாக எல்லாமே பேசுவாங்க, நல்லாவும் எல்லாமே சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு திணிச்சது கிடையாது. இப்போ உதாரணம் சொன்னால் என் தம்பி வந்து படிக்க பிடிக்கலை அப்படின்னும்போது வீட்டில் எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே அடித்து இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இல்லை நீ வந்து ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு கம்பல் பண்ணும்போது அப்பா மட்டும்தான் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி, அவன் இன்றைக்கி கண்ணீரோடு அதை சொல்லுவான். அப்பா மட்டும் அவன்கிட்ட கூப்பிட்டு பேசி, உனக்கு படிக்க பிடிக்கல, நீ படிக்க போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், பரவாயில்ல விட்டுடு, உனக்கு ஒரு ரிக்ஷா வாங்கி தரேன், அதை வச்சு பழச்சிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே வேறு கோச்சிக்கல, ஒன்றுமே சொல்லலையாம். சரி இவனுக்கு வந்து சுருக்குன்னு மனசில் பட்டிருக்கு, இல்லை நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சு. இன்றைக்கி அவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கான் அவன். ஸோ அப்போ சொல்லும்போது அப்பா வந்து ஒரு தடவை கூட நம்மளை கூப்பிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்மளை கம்பல் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி நிறைய அப்பாக்களுக்கு அப்பா வந்து ஒரு உதாரணமாகவே இருக்கலாம், வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருந்து. நிச்சயமா அது அவர் வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அவருடைய பாட்டு கேட்குற எல்லாருக்குமே அவருடைய பாடல் மூலமாகவே, அதாவது வீட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த பாடல் மூலமாக நிலைநிறுத்தியிருக்கிறாரு. இன்னொன்று அவர்
தத்துவ பாடல்கள் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு. இன்னொன்று சினிமாக்கான பாடல்கள், காதல் பாடல்கள் அப்படின்னா கூட கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் இன்னைக்கும் ரொம்ப பிரபலமாக எல்லாருடைய மனதுகள்லையும் வாயிலையும் உச்சரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாடலாக இருந்துச்சு. அந்த மாதிரியான பாடல்கள் எழுதுறது, அந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது நிறைய பாடல்கள் அதை சொல்லதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அம்மாட்ட அந்த மாதிரி காதல் உணர்வோடு ஏதாவது பேசுவாங்களா? காதல் உணர்வோடு அந்த மாதிரி கவிதைகள் ஏதாவது சொல்லுவாங்களா? அப்பா வந்து அதான் சொன்னேன், கம்போசிங் அந்த நேரடியாக போய் அப்பாவோட கம்போசிங்கை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைனாலும் பிரத்யேகமாக கிட்டத்தட்ட எங்களுக்குன்னு பார்த்த விஷயங்கள் நிறைய. அம்மா கிட்ட நிறைய 2 பேருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குரிய ஊடல் நடக்கும், அதில் நடக்கும். அப்போ பார்த்து அம்மா சொல்லுவாங்க, வேணும்னே அப்பா கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா பெரியம்மா பேர், அப்பாவோட முதல் மனைவி பேர் பொன்னம்மா. ஸோ வேணும்னே அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மாவை வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொடுத்தடி பொன்னம்மான்னு சொல்லுவாங்க. பொன்னம்மானா அங்கேயே போங்கன்னு சொல்லி அதுவும் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு விளையாட்டுத்தனமான, இத்தனைக்கும் பெரியம்மாவும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாவை பார்க்குற போது அப்பா வந்து சொல்லுவாங்க, அம்மா வந்து 3வது தான் படிச்சிருக்காங்க, ஆனால் தன்னோட திறமையெல்லாம் தானே எழுத படிக்க நல்லா பழகி அம்மா இது பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பா வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க. கவிஞன் இவன் பாடுவது தமிழ் பாட்டு, இவன் கட்டி கொண்ட பெண்டாட்டி கை நாட்டும்பாங்க. அம்மா போதும் இந்த கை நாட்டி கட்டிக்கிட்டதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி. அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு தான் இதுவாக இருக்கீங்க, ஆனால் காதில் பாருங்க நிறைய முடியெல்லாம் நரைச்சி போச்சு, கிழவனாயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அப்பா உடனே அதுக்கும் சொல்லுவாங்க, காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி என்னோடய தம்பி இப்போ இல்லை, கலைவாணன் கண்ணதாசன் சொல்லிட்டு அப்பாவோட முதல் மனைவி, என்னோடய தம்பி முதல் மனைவியோட மகன் என்னோடய தம்பி, அவன் சொல்லுவான், என்னப்பா இது என்னை பற்றி மட்டும் பாட்டு எழுதலையே, இப்போ எங்களை பற்றிலாம் பாட்டு எழுத மாட்டேன், ஏன்டா உன்னை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்கேன், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அப்பாவை கேட்கும்போது, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9ல் 1 கூட உருப்படி இல்லைன்னு விளையாட்டுக்கு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பா ரொம்ப ஜாலி மூடில் இருக்கும்போது, அது பெரும்பாலும் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வருவாங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள அம்மா ஸ்கூல் இருக்குன்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க, எழுப்பி உட்கார வச்சு எல்லாரோடையும் பேசி சிரித்து அப்போ படுக்க போகிறதுக்கு 1 மணி 2 மணி ஆகிடும். ஆனால் அந்த சந்தோஷங்கள் வந்து இன்றைக்கும் அவர் விட்டுட்டு போன அந்த நினைவுகள் வந்து இன்னுமே மனசில் ஒரு ஒரு பச்சை பசேல்னு இதுவாக சந்தோஷமாக இருக்குது, நினச்சி மறக்க முடியாத விஷயங்களா இருக்குது.